Taste the Daily. மேலும் ஒரு அண்மை செய்தி. டிட்வா புயல் காரணமாக திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே அத்திப்பட்டு புதுநகரில் குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்ததால் விடியாத திமுக அரசின் மாநகராட்சி நிர்வாகம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இது குறித்த விவரங்களை செய்தியாளர் டேவிட் வழங்க கேட்கலாம். வணக்கம் டேவிட், கூடுதல் தகவல்கள். நிச்சயமாக அருள். அதாவது டிட்வா புயல் காரணமாக திருவள்ளூர் மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக பரவலாக கனமழை பெய்து வந்தது. இந்த நிலையில் பொன்னேரி அடுத்த அத்திப்பட்டு புதுநகர் மேற்கு பகுதியில் சுமார் 100க்கும் மேற்பட்ட குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் மூழ்கியதால் வீடுகளை விட்டு வெளியே வர முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. மேலும் வீட்டிற்குள் தேங்கி இருக்கக்கூடிய மழைநீரில் தூக்கம் இல்லாமல் வெளியேற்றி வரும்போது பொதுமக்கள் பெரும் அவல நிலை ஏற்பட்டுள்ளன. மேலும் வீடுகளில் மழைநீருடன் விஷ ஜந்துகளான பாம்பு, பூரான் உள்ளிட்டவை புகுவதால் அச்சத்திலே உள்ளனர். மேலும் மழைநீருடன் கழிவுநீர் கலந்து வருவதால் துர்நாற்றம் வீசுவதோடு சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளது. இது சம்பந்தமாக அங்க பகுதி மக்கள் அதிகாரிகளிடம் முறையிட்ட போதும் ஆனால் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. மேலும் அதாவது மழைநீரை வெளியேற்ற எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. தற்போது ஒரு மின் மோட்டாரை வைத்து இயக்குவதால் அது பெயரளவு தான் நடைபெற்று வருவதாகவும் குற்றச்சாட்டு வருகின்றன. மேலும் தங்கள் வீடுகளை விட்டு வெளியே கூட செல்ல முடியாத ஒரு அவலநிலை ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து அவர்களுக்கு உணவு கூட கிடைக்காமல் ரொம்ப அவதிப்பட்டு வருவதாகவும் அப்பகுதி மக்கள் வேதனையுடன் தெரிவிக்கின்றன. மேலும் மழைநீரை அகற்ற அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், மேலும் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை மேற்கொண்டால் மட்டுமே மழைநீர் தேங்காத வண்ணம் இருக்கும் எனவும் அவர்கள் கோரிக்கை வைக்கின்றனர். அருண், தகவலுக்கு நன்றி டேவிட்.